Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபெயிலியர்ஸ், அப்புறம் டிப்ரெஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் மட்டும் அதை சூப்பராக ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே கூட நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு நம்ம கூட கிண்டலாக பேசியிருப்போம். ஸோ அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரே ப்ராப்ளம் தான், ஆனால் டூ டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறவர் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு யோசிக்கிறாரு. அதுவே ரைட் சைடில் இருக்கிறவர் லைஃப் இதில் எனக்கு என்ன சொல்லித்தர ட்ரை பண்ணுதுன்னு தான் யோசிக்கிறாரு. ஸோ இதுதான் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கும் மென்டலி வீக்காக இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் ஃபாலோ பண்ணுற 6 இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான பீப்புள் லைஃப்பில் ஆல்ரெடி அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பற்றி நினச்சிட்டு ஓரமாக உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த விஷயம் ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு மூவ் ஆன் ஆகுவாங்க. ஸோ அவங்க மற்றவங்க யாரையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. லைஃப்பில் அவங்களுக்கு என்ன டெசிஷன் வேணுமோ அதை அவங்களே எடுப்பாங்க. வேறு யாரையுமே அவங்களுக்காக டெசிஷன் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக அந்த டெசிஷனை எடுப்பாங்க. ஸோ லைஃப்பில் நமக்கு ஒரு சேஞ்ச் பயமாக இருக்கும் இல்லையா? ஆனால் ஸ்ட்ராங் பீப்புள் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவங்க சேஞ்ச் வந்துச்சுன்னா அது ஒரு சான்ஸாக பார்ப்பாங்க, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. ஏன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் க்ரோத் இருக்கும். லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ எப்பயுமே அவங்க ஒரு சேஞ்ச் ஆகிறத பற்றி அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஸோ அவங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்து மேலெலாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அது மேலெலாம் ஃபோக்கஸ் பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் ஜாம், ரெயின் வருது, அது இல்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எந்த விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணால் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். பாஸ்ட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை பற்றியே ரொம்ப நாள் நினச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்ட்ராங்கான பீப்புள் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நடந்து போனதை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ லைஃப்பில் நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்த்துட்டு அவங்க மூவ் ஆன் ஆகிட்டே போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க என்றைக்குமே ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுனா எப்படின்னா பிளைண்டாக ஒன்று ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதை எப்படி ஒர்க் பண்ணலாம், இதில் ஃபெயில் ஆச்சுன்னா எந்த மாதிரியான பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் அவங்க ரிஸ்க்கே எடுப்பாங்க. ஏன்னா ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி போகிறப்ப தான் நிறைய சான்சஸ் கிடைக்கும். லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலான்றது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இதுதான் ஸ்ட்ராங் பீப்புள் ஃபாலோ பண்ணுற முக்கியமான 6 ஹேபிட்டு. ஸோ இதையும் நீங்கள் 1 by 1 உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களாலையுமே ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.